வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். நம்ம சிறுதானிய தோசை மாவு எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். இது 100 கிராம் டம்ளர். நான் வந்து 3 வகையான சிறுதானியம் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். இப்போ இந்த டம்ளரில் அரை டம்ளர் கம்பு, அரை டம்ளர் சோளம், அரை டம்ளர் குதிரைவாலி எடுத்திருக்கேன். மொத்தம் 1.5 டம்ளர். உளுந்து வந்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். என்னோடது வந்து நல்லா பொங்கி வராது. உங்களுக்கு பொங்கி வர உளுந்தாக இருந்தால் 3/4 டம்ளர் எடுத்தால் போதும். நல்லா சிறுதானியத்தை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டஸ்ட்டு நிறையா இருக்கும். நல்லா நான் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். உளுந்தை வந்து நைட்டே ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாவாட்டுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சா போதும். ஐஸ் வாட்டர் வந்து அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை வந்து பேட்டர் ஆட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நைட் ஊற வச்சது இப்போ மார்னிங் நான் அரைக்க போகிறேன். நல்லா ஊறியிருக்கு. உளுந்து இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்து வச்சேன். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க எப்பயுமே, அப்புறம் அரைப்படாது, பொங்கியும் வராது. ஃப்ரிட்ஜ் வாட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. நல்லா மாவு உங்களுக்கு பொங்கியும் வரும். மாவு நமக்கு ஊற்றும் போதும் நல்லா இருக்கும். பேட்ரு சூடாகாமல் இருக்கும் மாவு. தண்ணி பாருங்கள் இப்படியே தான் வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டர் தான் இது. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் மாவு திக்காயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ உளுந்தும் சிறுதானியத்தையும் தனித்தனியாக அரைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒட்டுக்காவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். கையில் ஓரமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்ருங்க. பார்த்து எடுங்க. எடுக்க தெரியல அப்படின்னா ஸ்பெச்சுலா ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக பொங்கி வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கலாம். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னொரு 1 மினிட் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் மாவு. உளுந்து இந்த அளவுக்கு உப்பி வரணும். இப்போ பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். இதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இந்த உளுந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். சிறுதானியத்தை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஃபுல்லு போட்டுருங்க. நம்ம கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. சிறுதானியத்தை சீக்கிரம் அரைஞ்சிரும், லேட் ஆகாது. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைம்லேயே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு கலக்க தெரில அப்படின்னா உப்பு இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. அந்த பாத்திரத்தில் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு, உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. கையில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும். இப்படி நல்லா கை விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நான் கலக்கிட்டு காட்டுறேன். நல்லா நான் உப்பு போட்டு கை விட்டு நல்லா கலக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கை விட்டு கலக்குங்க. அப்போ தான் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு, புளிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நம்ம கை விட்டு கலக்கும் போது. இப்போ 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விட்டு போட்டு. இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நான் தோசை தவா வச்சுருக்கேன். தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசை மாவு பதத்துக்கு தான் இப்போ மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊற்ற வருதுன்னு. நீங்கள் இட்லியோ பணியாரமோ ஊற்றுற மாதிரி இருந்தால் இதை விட திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. பணியாரத்தில் நீங்கள் தாளித்து காயெல்லாம் போட்டு கூட, வெங்காயம், காய், கடலைப்பருப்புலாம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு தாளித்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் விட்டு கொடுங்க தோசைக்கு. எப்பயும் ஒரே மாதிரி அரிசி மாவு தோசை செய்கிறதுக்கு பதில் தான் இந்த மாதிரி வீக்லி 2 சிறுதானியம் ஆட் பண்ணிக்கோங்க. சிறுதானியம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. எல்லா ஃபைபர் கண்டென்ட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது. குளுக்கோஸ் லெவலை இது மெயின்டைன் பண்ணுது.
ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது கம்பு. கம்பில் வந்து அயன் கண்டென்ட் ரைஸை விட 8 டைம்ஸ் ஜாஸ்தி. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம தோசை. சட்னியோடு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு கார சட்னி, புதினா சட்னி, வெங்காய சட்னி எல்லா சட்னியுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.